இங்க பாருப்பா, இந்த ரூட் மேப்ல இப்போ விகாஷினிக்கு ஸ்கூல் முடிச்சோன்னா பார்க் போகணும்னு ஆசை. அதனால விகாஷினி என்ன பண்றாங்க, ஸ்கூல்ல இருந்து பார்க் போறாங்க. எப்படி ஷார்ட்டஸ்ட் மெத்தட், ஷார்ட் ரூட்டை எப்படி செலக்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ரூட் வந்து ஸ்கூல்ல இருந்து லைப்ரரிக்கு போறோம். ஸ்கூல் டு லைப்ரரி. அதனோட டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர். அடுத்து லைப்ரரியில இருந்து சென்ட்ரல் பார்க்குக்கு போனோம். அதனோட டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர். இது ரெண்டையும் இப்ப கூட்டணும். 0 க்கு 0, 0 க்கு 0, 2 ஆட் பண்ணா 4. 400 மீட்டர் வருது. ஓகே. நெக்ஸ்ட் ரூட் வந்து ஸ்கூல்ல இருந்து ஃப்ரூட் ஷாப் போறது. அதனோட டிஸ்டன்ஸ் வந்து 150 மீட்டர். செகண்ட் ரூட் வந்து ஃப்ரூட் ஷாப்ல இருந்து ஹோட்டல் போறது. அதனோட டிஸ்டன்ஸ் வந்து 300 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து ஹோட்டல்ல இருந்து சென்ட்ரல் பார்க் போறது. அதனோட டிஸ்டன்ஸ் 100 மீட்டர். இத கூட்டணும். 0 க்கு 0, 0, 5, 550 வருது. சூப்பர். ரெண்டு ரூட் ஆயிடுச்சு. ரெண்டு ரூட் தான் இருக்கா? இன்னொரு ரூட் செலக்ட் பண்ணலாமா? இன்னொரு ரூட் என்ன? ஸ்கூல்ல இருந்து லைப்ரரி போய் லைப்ரரியில இருந்து ஃபயர் ஸ்டேஷன். அவ்வளவு தூரம் சுத்த வேண்டியது இல்லை. ஸ்கூல்ல இருந்து ஃப்ரூட் ஷாப் போய் ஃப்ரூட் ஷாப்ல இருந்து லைப்ரரி போய் லைப்ரரி டு சென்ட்ரல் பார்க் போகலாம். அப்படி போலாமா? அது அந்த சைட் போடுங்க. ஸ்கூல் டு ஃப்ரூட் ஷாப்பு. ஸ்கூல் டு ஃப்ரூட் ஷாப் வந்து 150 மீட்டர். 150 மீட்டர். ஃப்ரூட் ஷாப் டு லைப்ரரி வந்து 100 மீட்டர். லைப்ரரி வந்து சென்ட்ரல் பார்க் வந்து 200 மீட்டர். இத கூட்டணும். டோட்டல் எவ்வளவு வருதுப்பா? 4 ஆ 5 ஆ? நல்லா பாருங்க. 5 ஆ 4 ஆ? 450 மீட்டர். 450 மீட்டர். 50 மீட்டர். அப்ப இந்த மூணு ரூட்ல எது வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட்? டிக் பண்ணிருங்க. 400 மீட்டர் தான் ஷார்ட்டஸ்ட் ரூட். சரியா? ஸ்கூல் டு லைப்ரரி, லைப்ரரி டு சென்ட்ரல் பார்க். ஓகே, குட். Thank you.